சுடுதண்ணி. இன்னைக்கு நம்ம வீடியோவில் ரொம்பவே சூப்பரான ஒரு மசாலா ரெசிபியை தான் பார்க்க போகிறோம். பெரி பெரி மசாலா. இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இனிமேல் நம்ம வீட்டிலையே இந்த மசாலா பண்ணிக்கலாம். இது பாப்கார்னில், ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸில், இந்த மாதிரி நிறையா டிஷ்ஷஸில் யூஸ் பண்ணுவாங்க. இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் 3 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் எடுத்துக்கோங்க. இது கூட 2 டேபிள் ஸ்பூன் கார்லிக் பவுடர் சேர்த்துக்கலாம். கார்லிக் பவுடர்லாம் நீங்கள் கண்டிப்பாக வாங்கி தான் ஆகணும். ஆனால் உங்களுக்கு நிறைய டிஷ்ஷஸில் அது யூஸ் ஆகும். 1 டேபிள் ஸ்பூன் ஆனியன் பவுடர் சேர்த்துக்கலாம். இதோட 1/4 டீஸ்பூன் பிளாக் சால்ட், 1/4 டீஸ்பூன் ரெகுலர் சால்ட், கூடவே 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் இஞ்சி பொடி, 1 டீஸ்பூன் ஆரிகானோ, அதோட 1 டீஸ்பூன் சர்க்கரை. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆனால் கூட சில இது கொஞ்சம் கட்டி கட்டியாக இருக்கும். நம்ம சுகர் வேற சேர்த்துருக்கோம். அதனால இதை ஒரு தடவை லைட்டாக மிக்சியில் அரைச்சிடலாம். இது ட்ரையாக அரைச்சிக்கோங்க. பார்த்தீங்கன்னா இப்போ நல்ல ஃபைன் பவுடர் ஆயிடுச்சு. இதை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் நார்மலாக மித்த மசாலாஸ் ஸ்டோர் பண்ணி வைக்கிற மாதிரி தான் இதையும் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நீங்கள் எப்போ வேணுமோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். இனிமே பெரிய பெரிய மசாலாவை நம்ம வீட்டிலேயே செஞ்சிடலாம். இதுக்காக நீங்கள் கடையாக போய் அலைய வேண்டியதில்லை. ரொம்ப சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ் வச்சு இந்த காம்பினேஷனில் நீங்கள் போட்டிங்கன்னா உங்களோட பெரிய பெரிய மசாலா ரெடி ஆகிடும். நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சுடு தண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.